أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الله أكبر الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த இஸ்லாத்திற்குரியவர்களாக நம்மவர்களை படைத்து இந்த இஸ்லாமியர்கள் ஐம்பெரும் கடமைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக ஏகத்துவம் கலிமாவையும் அதற்கு அடுத்ததாக தொழுகையும் அதற்கு அடுத்ததாக ஜக்காத்துகளையும் அதற்கு அடுத்ததாக நோன்புகளையும் அதற்கு அடுத்ததாக ஹஜ்ஜுகளையும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் நிறைவேற்றி வர வேண்டும், அவரவர்களுடைய சூழ்நிலையின் அடிப்படையில் செயல்படுத்தி வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்ம அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றார். அதுல சில முஸ்லிம்களுக்கு நோன்புகள் விதிவிலக்காக ஆகும். அதே போன்று ஹஜ்ஜி வசதி இருந்தால் செயல்படுவார்கள் சில முஸ்லிம்கள். அதே போன்று ஜக்காத்து வசதி இருந்தால் அதற்குரிய ஜக்காத்து பொருள்களை கொடுப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தில் 50 கடமைகள்ல 2 இருக்கிறத ஏகத்துவம் அடிப்படை, அது இருந்து ஆக வேண்டும். அதுக்கு விதிவிலக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது. அடுத்ததாக தொழுகை, அதுக்கும் ஒரு விதிவிலக்கு கிடையாது. எல்லாமே தொழுதுதான் ஆகணும். நின்று தொழுகணும், அல்லது முடியலன்னா உட்கார்ந்து தொழுகணும், அல்லது படுத்துக்கொண்டு தொழுகணும், அல்லது சைகை மூலமாக தொழுகணும் என்பதாகலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, வலியுறுத்துகிறார்கள். பெண்களாக இருந்தா மாதவிடாய் உடைய காலத்துல மட்டும் அவங்க தவிர்த்துக்கிட்டு, அதன் பிறகு சுத்தமானதற்கு பிறகு விடுபட்ட தொழுகையெல்லாம் சேர்த்து தொழாம அதை விட்டுட்டு அதற்கு பிறகு தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாகலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அந்த வகையில அந்த 50 கடமைகள்ல 2வது கடமையாகிய தொழுகையை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் என்ன செய்யறோம் பார்ப்பதற்காக அதனுடைய தலைப்பாக நான் தேர்வு செய்து வந்திருக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலத்துல இஸ்லாமியர்கள் என்று பெயர் தாங்கிகளாக பெயர் வைக்கக்கூடியவர்கள் அவருடைய தோற்றத்திலும்
அவருடைய பெயர்களிலும் தான் முஸ்லிம் என்பதாக காட்டப்படுகிறதே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தின போதித்த அடிப்படையில தொழுகை இல்லாத வகையில இருக்கக்கூடியதை தான் பார்க்க முடிகிறது. ஆண்களிடத்திலும் அதிகமாக இல்லை, பெண்களிடத்திலும் என்ன செய்யல இல்ல. அதுவும் தொழுகையுடைய முக்கியத்துவம் எப்படி விளங்கி எப்படி செயல்படணும் என்பதை கூட தெரியாதவர்களாக பொடும்போக்குத்தனமான முறையில தொழக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள், நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அழகழகாக பள்ளிவாசல் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது, ஆனால் அந்த பள்ளிவாசலே தொழுகைக்கு ஆள் இல்லாத வகையில் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் தொழுகை நடத்தக்கூடியவர்கள் வந்து இணை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது அந்த பள்ளிவாசல் தொழுகை இணை வைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால சில பேர்கள் புறக்கணிப்பாங்க. ஆனால் அந்த புறக்கணிக்காத நபர்களும் கூட என்ன செய்ய மாட்டார்கள், பள்ளிவாசலுக்கு போக மாட்டார்கள். என்ன காரணம் சொன்னா, அவங்க இடத்துல தொழுகை இருக்காது. ஆனா புறக்கணிச்சுட்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியை ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு அது எளிமையான முறையில் இருந்தாலும் அல்லாஹ் வணங்கும் என்பதாக சரியான முறையில தொழுகக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள், செயல்படுத்தி வருவார்கள். ஆனால் இப்ப நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னால், அன்றைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, எந்த அளவுக்கு அறிவிக்கிறாங்க என்று சொன்னால், ஃபஜர் தொழுகையிலும் கூட பெண்கள் விட மாட்டாங்க, பெண்கள்லாம் தொழுகுவாங்க. எந்த அளவுக்கு தொழுவார்கள் அப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். கூட்டம் கூட்டமாக பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு நுழைவார்கள். அவர்கள் தொழுது முடிச்ச உடனே பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஆண்களுக்கு முன்பதாக பள்ளியிலிருந்து வெளியேறிடுவார்கள். அவர்கள் வீடு சென்றுகின்ற பொழுது இருட்டாக இருக்கும், யாரெல்லாம் வந்து தொழுகைக்கு வந்து கலந்தா என்பது கூட முகம் தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஃபஜர் தொழுகைகளை பெண்களே அன்றைய காலத்துல செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய காலத்துல ஆண்கள் கூட செயல்படுத்துவது கிடையாது, பெண்கள் செயல்படுத்தினாங்க. ஆண்களும் அதே போன்று என்ன செய்யறாங்க, அருமை சஹாபாக்கள் செயல்படுத்தினாங்க, பெண்களே செயல்படுத்தினாங்க. சஹாபாக்கள் எப்படி செயல்படுத்தியிருப்பாங்க சற்று நாம் சிந்தித்து பார்த்தா விளங்கலாம். அந்த அளவுக்கு அழகான முறையில என்ன செய்திருக்காங்க, செயல்படுத்திருக்காங்க. ஏன் செயல்படுத்தினாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஃபஜர் தொழுகிறார்களோ அவர்கள் வந்து பாதி இரவு வணங்கியவர் போன்றவர் ஆவார் என்பதா ரசூலா சொல்றாங்க. அதை வந்து முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு அருமை சஹாபாக்கள் செயல்பட்டார்கள். அதே போல அன்றைய காலத்தில் உள்ள பெண்மணி சஹாபி பெண்மணிகளும் என்ன செய்யறாங்க, செயல்படுகிறார்கள். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள முஸ்லிம் பெண்மணிகளும் சரி ஆண்களும் சரி என்ன பண்றாங்க அப்படி என்று சொன்னா, செயல்படுவதே கிடையாது. ஏன்னா நைட்டு நேரத்தில் அப்படியே படத்தை பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு லேட்டா தூங்குறது. அடுத்ததாக என்ன பண்றதுன்னு சொன்னா, ஆண்கள் வந்து ஏதாவது அப்படி இப்படி எப்பயாச்சும் ஒரு டிப் இப்போ தொழுது வந்திருப்பாரு, அவரு 10 மணிக்கு 9 மணிக்கு தான் எந்திரிக்கிற ஆளு. ஆனா ஒரு சில நேரங்களில் தொழுது வந்துருவார். வந்துட்டு அவர் அப்படியே வருவார் வேகமா, என்ன நீ தூங்கிட்டு இருக்க தொழுலியா அப்படிங்குவாரு. பெண்ணை பார்த்து, என்ன இருங்க சத்த நேரம் எந்திரிக்கிறேன், மணி என்னன்னு தெரியுமா, மணி 8 ஆக போகுது, நான் தொழுதுட்டு வந்து உட்காந்துருக்கிறேனே, எனக்கா ஒரு டீ போட்டு கொடுக்க கூடாதா, செய்யக்கூடாதா என்பதாலும் கேட்பாரு. ஆனா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் ஒரு டீ ஒரு கேடா, சத்தனா அமைதியா இருங்களேன், நான் எந்திரிச்சு வந்தாலும் உங்களுக்கு டீ போடாம இருக்க போறேன், நான் குடிக்கும்போது சேர்ந்து நீங்க குடிச்சிட்டு போங்க என்பதாக எல்லாம் பெரியவர்களாக இருந்தாலும் அதே போன்று வாலிபர்களாக கணவர்களாக இருந்தாலும் பேசப்படக்கூடிய பெண்மணிகளை பார்க்க முடிகிறது, இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை. என்ன காரணம் தெரியுமா, அவங்க வந்து இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் விளங்கல, அலட்சியமான முறையில் இருக்கிறாங்க. அதே போன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா லுகர் தொழுகைகளை அதுக்கு ஒரு காரணம் காட்டுவாங்க, தொழாதவர்களாக. என்ன காரணம் காட்டுவார்கள் அப்படி என்று சொன்னால், வந்து எனக்கு வேலை பலுவாக இருந்துச்சு, வந்து சமையல் வேலை உங்களுக்கு தானே போடணும், உங்களை சமையல் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கணுமா இல்லையா, அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் என்ன செய்வீங்க, என்னை வந்து திட்டுவீங்க, பேசுவீங்க, அதனால் அதுலேயே மனக்கிட்டு இருந்ததுனால சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்றுவாங்க. ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, சரி நீங்கள் தொழுதீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஆமாம் ஒரே அந்த நேரத்தில் தான் வந்து கடையில் வந்து நிற்கிறான் ஆள்லாம், அப்போ என்ன பண்ண முடியும், ஜாமான் அதுதான் வாங்கி போட்டுட்டு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு குளிக்கல ஒன்றும் பண்ணலை, காலக்காத்தால எழுந்து நேரத்தோடு போய் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறக்காக குளிக்காமலாம் போயிட்டேன் என்பதாகலாம் சொல்லி என்ன செய்வார்கள், அவர்கள் சமாளிப்பார்கள், லுகர் தொழி விடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜர் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், லுகர் தொழுகையுடைய முக்கியத்துவத்தெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்வது கிடையாது. அந்த ஃபஜருடைய தொழுகையில ஒரு முக்கியத்துவத்தை நாம் வந்து விளங்கி கொண்டமையானால் அதை விட மாட்டோம்.
லுகர் முக்கியத்தை நாம் விளங்கி கொண்டோமே ஆனால் அதையும் நம்ம விட மாட்டோம். ஃபஜ்ர்ல பார்ப்போம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் தூங்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா வந்து படுக்கிறார். அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வாஹியா, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த துஆலாம் ஓதிட்டு படுக்கிறார். படுத்த உடனே ஷைத்தான் என்ன செய்யறான், 3 விதம் முடிச்சு போடுறான். ஓதுனவராக இருந்தாலும் சரி, ஓதாதவராக இருந்தாலும் சரி, சாதாரண வந்து எந்த துவா ஓதாம படுக்கிறான்னு இருக்குது. படுத்த உடனே அங்க வந்து ஷைத்தான் 3 முடிச்சு போறான். அவருக்கு தோல் புஜின் பக்கமாக முடிச்சு போட்ட உடனே அந்த 3 முடிச்சு வந்து அவர் ஃபஜருக்கு பாங்கு சொல்லப்படும் பொழுது அதை வந்து அப்படியே உணர்ந்து எந்திரிச்சிட்டாருன்னா அது என்ன செய்யப்படுது, அவிழ்க்கப்படுகிறது. 2வது முடிச்சு வந்து ஒழு செய்யப்படுகின்ற பொழுது ஃபஜர் தொழுகைக்காக எந்திரிச்சு ஒழு செய்கிறார், அப்போ அவிழ்க்கப்படுகிறது. 3வது முடிச்சு வந்து அவர் தொழுகைக்காக ஆயத்தமாகி நிற்கின்ற பொழுது அப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 முடிச்சு ஷைத்தான் போடக்கூடியது அவிழ்க்கப்படுகின்றன என்பதாக. இப்ப இந்த அளவுக்கு சில பேருக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னா, 3 முடிச்சும் அவிழ்க்கப்படாத நிலையில தான் எந்திக்கிறார். அப்படி எந்திக்கப்படும் போது தான் அவருக்கு அசதிகளும் சோர்வுகளும் ஏற்படுகின்றன. அதே நிலையில இந்த 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படக்கூடிய நிலையில ஒருவர் தொழுது முடிச்சு இருந்துட்டாருன்னா சுறுசுறுப்பா காணப்படுவார். ஃபஜர் தொழக்கூடியவங்களை பாருங்க, நீங்க ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு வரக்கூடியவங்களை பாருங்க, அவங்க இடத்துல ஒரு பிராசம் இருக்கும், அப்படியே ஒரு திருப்தி இருக்கும். அதே இல்லை தொழாத எந்திரிச்சவங்களை பாருங்க, முஸ்லீமுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், பார்க்குறமா இல்லையா? அதே இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. ஒருவர் வந்து அங்கிருந்து ஓடி வருகிறார், வந்து யார சொல்லலாம், நான் ஃபஜர் தொழுகைக்காக ஒரு ஆளை போட்டு எழுப்புனேன், அவர் எந்திக்கவே இல்லை, என்ன செய்யல, எந்திக்கவே இல்லை என்பதா சொன்ன உடனே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய காதுல ஷைத்தான் சிறுநீர் கலக்குகின்றான், அதனுடைய அந்த நஜீஸாகப்பட்டது அவருடைய உள்ள வரைக்கும் ஊடுருவியா சென்று அவர் எந்திக்க விடாத அளவுக்கு தடுக்கிறது என்பதாக. இப்ப இந்த அளவுக்கு நம்ம இந்த ஷைத்தானோட நஜீஸை நம்ம வாங்கி கொள்ளணுமா, அதை விட்டு தவிர்க்கணுமா இல்லையா? சின்ன புள்ள ஒரு மூத்திர அடிச்சிச்சுன்னு சொன்னா நம்ம அதை போட்டு கசக்குறோம், நம்ம என்ன செய்யறோம், அதை கூட சனத்தை திட்டிடுவோம், ஏன் இப்படி போட்டு அடிச்சு விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். இப்படியாக இருக்கிறவன் ஷைத்தான் எவ்வளவு பெரிய நஜீஸானவன், அவனுடைய சிறுநீரை நம்ம காதுல வாங்கலாமா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏன் உணர்த்துறாங்க? ஃபஜர் தொழுகணும், அவசியமே தொழுகணும், ஃபஜரை விடக்கூடாது என்பதா. லுகருடைய முக்கியத்துவத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், சூரியன் உச்ச நிலையில வந்து அதன் பிறகு அது மறைஞ்ச உடனே அப்போ என்ன பண்ணணும் அப்படி என்றால், அவர் வந்து அல்லாஹ்வை வணக்க செலுத்துவதற்காக வேண்டி உச்ச நிலையில வந்து அது கொஞ்சம் சாஞ்சதுக்கு பிறகு அவர் வணக்க செலுத்துவதற்காக வரணும். வெப்பம் குறைஞ்ச நேரத்துல அவர் என்ன செய்யணும், வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல போக வேண்டாம், வெப்பம் ஓரளவு குறைஞ்சிருக்கும், அப்ப அந்த உச்ச நேரத்துல எடுத்தீங்கன்னா அதிகமா வெப்பம் இருக்கும், அதனால அந்த மாதிரி நேரத்துல போகாம கொஞ்சம் தாழ்ந்த பிறகு நீங்க என்ன செய்யுங்க, லுகர் தொழுவுங்க. நீங்க லுகர் தொழுகும் பொழுது அதோடைய முன்சுனத்தை 4 ரக்காத் தொழுவுங்க, பின் சுனத்து 2 தொழுவுங்க என்பதாகலாம் வலியுறுத்துறாங்க. இப்ப 4 ரக்காத்து முன்சுனத் தொழுகிறோமா இல்லையா லுகருக்கு, அதே போல பின் சுனத்து 2 ரக்காத் தொழுகிறோம், பரல்ல 4 ரக்காத் தொழுகிறோம். இந்த சுன்னத்துடைய முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த லுகர் தொழுகையோடைய முன்சுனத்தும் பின் சுனத்தையும் அவர் வலியுறுத்துறாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், 12 ரக்காத்து ஒருவர் தினமும் சுன்னத்தான தொழுகையில தொழுது வந்தாரானால் அவருக்கு சொர்க்கலோகத்துல ஒரு வீடு கட்டப்படுகிறது என்று முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அதுல லுகர் தொழுகை வந்து அடங்குறது, முன்சுனத் வந்து 4 ரக்காத்து அடங்குகிறது, அதே போன்று பின் சுனத் 2 அடங்குகிறது. எப்படி 12 ரக்காத்து என்பதை நாம் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோமே ஆனால், அதாவது ஃபஜ்ருடைய முன்சுனத் 2, அதுக்கு லுகருக்குடைய 4, மொத்தம் 6, அதுக்கடுத்து பின் சுனத் 2 8, அதன் பிறகு மகரிபுடைய பின் சுனத் 1 2, மொத்தம் எத்தனை ஆச்சு, 10 ஆயிடுச்சு. இஷாவுடைய பின் சுனத் 2, மொத்தம் 12. அப்ப இந்த 12 ரக்காத்துகளை சுன்னத்தை வலியுறுத்தி வருகின்ற பொழுது லுகர் தொழுகையில அது 6 ரக்காத்துகளா அடங்குகிறது. மற்ற தொழில 2 ரக்காத் தான் வருது. அப்ப லுகர் தொழில 6 ரக்காத் சுன்னத்து வருகிறேன்னு சொன்னா பரலை எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக நாம் தொழுது வர வேண்டும், அதற்குரிய நன்மையை நாம் பெற முடியும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அன்பிற்குரியவர்கள், இதை என்ன பண்றாங்க, இன்றைய சமுதாயத்துல அலட்சியமான முறையில விடக்கூடியவர்களா சம்பாதித்த ஒரு காரணத்தை காட்டி, அதே போன்ற சமையல ஒரு காரணம் காட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களை, இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், தவிர்த்திருக்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு அசர் தொழுகை. இந்த அசர் தொழுகையை நம்ம பார்த்தோம்னா சாப்பிட்டுட்டு படுத்துறோமா இல்லையா? சில பேர் இருக்கிறாங்க, வரதட்சணை வீட்டு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா வந்து நல்லா கொரட்டோடு தூங்குறாரு. அடுத்ததாக சில பேர் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, மௌலுது சாப்பாடு, அடுத்த அந்த வந்து ஹத்தமாத்தியா ஓதன சாப்பாடு, இப்படியாக சில செஞ்சுட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, வீட்டில் விசேஷமான சாப்பாடுகள் செய்யணும் என்பதாக செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்துறது.
படுத்த உடனே அவர் பாடு தூங்குவார். தூங்கின உடனே மகரிப் நேரம் நெருக்கத்து வந்துடும், அசரை விட்டுடுவார். தட்டி எழுப்பி, என்னங்க நீங்க பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறீங்க, எந்திரிங்க, என்னம்மா நீனு சாயந்தரம் டீ போட்டுலாம் தரலையே, இந்த அளவுக்கு தூங்குறீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டா, விடிஞ்சிருச்சா கேட்கறது கேள்வி, விடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கறது, விடிஞ்சிருச்சாவா, இது நீ ஏன்னா மதியம் சாப்பிட்டு படுத்தி, அதான் அப்படியா, நான் அந்த அளவுக்கு அசந்து தூங்கிட்டேன், இருட்டிடுச்சு, நீ விடிஞ்சிருச்சான்னு கேட்கிற கேள்வின்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடிய அளவுக்கு எல்லாம் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் அசர் தொழுகை விடுறார்கள். ஆனா ரசூல் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த அசர் தொழுகை விடுறதுனால எவ்வளவு பெரிய நஷ்டம் ஒரு மனிதனுக்கு என்பதை உணர்த்துகின்ற பொழுது, அசர் தொழுகை ஒரு நேரம் நமக்கு மாசத்துல எத்தனையோ அசருக்கு போயிருது, சில நேரங்கள்ல வருஷத்துல எத்தனையோ அசர்கள் சில பேருக்கு போயிடுறது. ஆனா ஒரே ஒரு நேரம் அசர் தொழுகை தவறு விடுமையானால் குடும்பமும் சொத்துக்களும் பறிக்கப்பட்டதுக்கு சமங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவருடைய குடும்பமும் அவருடைய சொத்துக்களும் பறிக்கப்பட்ட சமம். கோடான கோடியாக சம்பாரிச்சிருப்போம், லட்ச லட்சமாக சம்பாரிச்சிருப்போம், ஆயிரக்கணமாக என்ன செய்வோம் சம்பாரிச்சிருப்போம். வெளிநாட்டுல போய் அவர் வாங்கி வச்சிருப்பாரு, பிள்ளைக்காக வேண்டிதான் அவ்வளவு பாடுபடுவாரு, பிள்ளைக்கு ஒரு காயம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய பிள்ளையும் இறந்து போயிடுச்சு, அவருடைய குடும்பமும் மனைவி மக்கள் எல்லாம் இறந்து போச்சு. அடுத்ததாக என்ன ஆயிடுச்சு, அவருடைய சொத்துக்கள் வச்சிருப்பாரு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு நஷ்டங்கிட்ட ரசூலுல்லாஹ் ஏற்படுத்துறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப அசர் தொழுகை விடக்கூடாது. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஹாஃபிலு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன், தொழுகைகளையும் நடுத்தொழுகைகளையும் பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நடுத்தொழுகைனா என்ன, அசர் தொழுகை தான். ஃபஜருக்கு லுஹருக்கு நடுவில் இருக்கக்கூடியது அசர் தொழுகை, மகரிபுக்கு இஷாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொழுகை எது, அசர் தொழுகை. அப்ப நாள் கணக்குல இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது பகல் ஆரம்பத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட தொழுகை எந்த தொழுகை அப்படின்னு சொன்னா ஃபஜர் தொழுகை தான். அப்ப ஃபஜரை தான் நம்ம கணக்கு பார்த்தோமே, ஆனால் நடு தொழுகை அசர் தொழுகையா இருக்கிறது. இந்த தொழுகையை ஒருபோது விடக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னா நமக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சில பேர் இருக்கிறாங்க மகரிப் தொழுகைய எந்த அளவுக்கு விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, தொழாதவர்களாக அந்த இருட்டிடுச்சா வேலையெல்லாம் முடிச்சிருப்பாங்க, டிவி எல்லாம் போட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு பாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய, அப்பதான் டிவியை திறக்கிறது. டிவி திறந்துட்டு இப்ப என்ன சீரியல்லாம் போட அந்த வேலையை தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னு உட்காந்துருது. அது ஆண்கள் இருக்கிறாங்க, வாடா டீ எல்லாம் குடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, வாங்க சொல்லியாச்சா, மகரிப் வாங்க சொல்லியாச்சு, இப்போ ரைட், இப்போ கடத்தூர்ல போய் உட்காந்துக்கிட்டு வெட்டி பேச்சியெல்லாம் பேசுவோம், யாரெல்லாம் வந்தா என்னென்ன அரசியல் பேசலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதான் நேரம் அவங்களுக்கு அங்க போயிடுறது, மாதிரி சொல்லி விட்டுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியன் அஸ்தமானதுக்கு பிறகு மகரிப் தொழுகை நீங்கள் தொழுங்கள் என்று வலியுறுத்துகிறார்கள். இதை விடக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. இஷா தொழுகை இருக்கிறது, இஷா தொழுகை நிறைய பேர் விடுறாங்க. எப்படிப்பட்ட நிலையில விடுறாங்க அப்படின்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கூட காதால்த்து கேட்காம அலட்சியப்படுத்தி விடுறார்கள். எந்த அளவுக்கு விடுறாங்க தெரியுமா? அதாவது அவர் வருவார், போனார்ல கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பேசிட்டு, ஆண்களே பெண்கள்லாம் சீரியல போயிட்டு இருக்காங்களா இல்லையா, இவர் போயிட்டு வரும் பொழுது சாராயம் குடிச்சவரா வருவார். நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் வாலிபருங்க சாராயம் குடிச்சிட்டு வருவார், போதையில் வருவார். அப்பவுமே அவருக்கு என்ன ஆச்சு, இருட்டிடுச்சு, அவர் எங்கே தொலைவ போறாரு, இஷா போதெல்லாம் தெளியணுமா இல்லையா, இவர் குளிச்சுட்டு செய்ய முடியுமா? வாலிபர்கள், ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி குடியாரனா இருந்திருப்பான், அதனால இவனும் அந்த மாதிரி செஞ்சிருப்பான். இல்ல நண்பர்கள் மூலமா கெட்டு போய் இப்படி ஆளாகி இருக்கணும், ஆளாகிட்டு என்ன செய்யற வர்றது, வந்துட்டு அப்படியே படுத்துறது. பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி விஷயத்து படுத்துருச்சு, நமக்கு என்ன நம்ம ஆக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம சீரியலை பார்த்து முடிச்சுட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிபில் ஆரம்பிச்ச சீரியலு இஷா தொழுவாம கடைசி வரைக்கும் நடந்து கடைசியில சாப்பிட்டுட்டு, சில பேர் சாப்பாடு வைடின்னு சொல்லி குடியாரனா இருப்பான், அவன் வையின்னு சொல்லுவான், அதுக்கடுத்து சாப்பாடை வச்சு இதை சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கடத்து தூக்கிறது. அப்ப இஷா விடுபடுறது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் இஷாவை இமாம் ஜமாத்துடன் தொழுகிறார்களோ அவர்களுக்கு பாதி இரவு வணங்கியத நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குகின்றான் என்பதால் வலியுறுத்தி அதுல சுன்னத்தையும் வலியுறுத்துறாங்க. அந்த பின் சுன்னத்துக்கு அந்த சொற்குலோகத்துல வீடு கட்டப்படும் என்பதெல்லாம். அப்ப இந்த அளவுக்கு வலியுறுத்தின தொழுகைகளை பாழாக்கப்படுகிறது நம்முடைய சமுதாயத்துல. இது மட்டுமல்லங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் கூட இவர்களை அலட்சியப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லு வகுல்லில் முஃமினாத்தி வகுல்லி இபாதியல்லதி ஆமனு வயுகீமுன ஸலாத், எவ்வித நட்போ பேரமோ இல்லாத நாள் வருவதற்கு முன்பதாக தொழுகை நீங்கள் நிலைநாட்டுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இங்க வேணா நம்ம நம்ம பிள்ளை தப்பு பண்ணதுக்கோ அல்லது நம்முடைய குடும்பத்தார்களோ உறவினர்களோ
அல்லது நண்பர்களோ தப்பு பண்ணதற்காக வேண்டி யார் இடத்துல போய் நட்பாக பேசி பழகி என்ன செய்யலாம், சப்போர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பேரம் பேசிடலாம். இந்த இவ்வளோ ரூபாய் தந்துடுறேன், கோர்ட்டெல்லாம் பணத்தை கட்டிட்டு வெளியே வர்றியா இல்லையா, எப்படி வராங்களா இல்லையா பார்க்குறோமா இல்லையா. ஒருத்தவங்க கொலை செஞ்சிடறான், கொலை செஞ்சுட்டுன்னா அதுக்கு கொஞ்ச நாளுக்கு இதில் இருக்கிறான், ஜாமீனில் வெளியே வரான். வெளியே வந்த உடனே என்ன பண்ணுறான், இவ்வளோ ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறாங்க, பணத்தை கட்டிட்டு வந்துடுறான், முடிஞ்சு போச்சு. அப்போ அது போன்று இல்லை தப்பிச்சிடறானா இல்லையா. அதே போன்று இன்னும் நிறைய இடங்களில் கட்டப்பஞ்சு அந்த மாதிரி பேசுகிற இடத்துல கூட பேரம் பேசிப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் மறுமை நாள் அப்படிலாம் பேசவே முடியாது. அங்கே நட்பே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு கூட நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தடுத்துருவான். சில பேர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த நபருக்கா நீ ஷஃபாஅத் செய்யும் சொல்லுவான். அப்பொழுது அவர்களுக்காக என்ன செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். ஆனால் இதெல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு நிலையை வருவதற்கு முன்பதான் நீங்க தொழில் நிலைநாட்டுங்க அல்லாஹ் சொல்றான். ஆனால் இது என்ன செய்யறாங்க, அலட்சியமான முறையில் விடக்கூடியவர்களாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களை, மறுமை நாளில் தான் இவங்க இந்த தொழுகை விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, ஆஹா நம்ம இப்படி அலட்சியமான முறையில் விட்டுட்டோமே என்பதான் நினைப்பார்கள். ஏங்க ஜும்மா நாள் எடுத்துங்க, ஜும்மா நாளில் கூட பள்ளிவாசல் நிறைவேறது கிடையாதுங்க. ஜும்மா நாளில் கூட தொழுது கிடையாது. ஒரு நேரத்திலேயாவது பேருக்காவது கடையை அடைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தொழுதுட்டு வந்தோன்னே என்னப்பா கடையை நீ அடைக்காம வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்கிறக்காண்டி போயிட்டு இருந்தாங்க. இப்போ பப்ளிக்லேயே கடையை திறந்து வச்சிருக்கான். டவுன் புறங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடை திறந்தே இருக்குது. இப்போ கடையை அடைக்கல என்ன பண்ணுறது. இப்போதான் மதிய நேரத்துலாம் உங்களுக்கு நான் ஹோட்டல் வச்சிருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னால் என்ன ஆக முடியும் நிலைமை. இந்த மத்திய நேரத்தில் தான் எங்களுக்கு அது வரக்கூடிய ஆளுகளுக்கு மற்றவங்களுக்குலாம் எல்லாத்தையுமே பங்கிட முடியும். முக்கியமான ஒரு சூழ்நிலையா இருக்குது. இப்போ எப்படி ஜும்மா நாளையாப்பா, ஜும்மா நாளில் கடையை சாத்தணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸஅவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. நம்பி கொண்டவர்களை, வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளன்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்க என்ன பண்ணுங்க, வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக நீங்க செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது எப்படிப்பா நீ விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறேன்னு சொன்னா என்ன பண்றது, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்படியாக ஜும்மா நாளை கூட வீணான முறையில அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறதா இல்லையா. அப்ப அன்பிற்குரியவர்களே, இவர்களுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் அலட்சியமான முறையில் விட்டுறார்கள். ரசூலா சொல்லும்போது கூட சொல்றாங்க, அதாவது ஒருவன் கபூர்ல வேதனை செய்யப்படுகிறான். எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுகிறான் அப்படி என்றால், அவனுடைய தலையில ஒரு பெரும் பாறாங்கல் தூக்கி போடப்படுகிறது. அவனோட சுக்குநூறாக அது ஆகிறது. அதன் பிறகு அந்த கல் வெகு தூரத்தில் போய் விழுந்த உடனே அந்த கல்லை எடுத்துட்டு வராரு அந்த மலக்கு. அதுக்குள்ள அந்த மண்டை என்ன செய்யறது, பொருத்தி விடுகிறது. திரும்ப கல்லை போடப்படுகிறது, சுக்குநூறாக ஆகிறது. அந்த கல் வெகு தூரத்தில் விழுகிறது, எடுத்து திரும்ப போடுறாரு. இப்படியா வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்ன உடனே அருமை சஹாபாக்கள் ரசூல் இடத்துல கேட்கிறேன், யாரும் சொல்ல அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய அவன் தீமை செஞ்சது தான் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் தொழுகிலே அலட்சியமான முறையில் விட்டவன், பாழாக்கியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அன்பிற்குரியவர்களே, தொழுகையை அழகான முறையில் தொழுக வேண்டும். அதை ஒவ்வொரு பரலான தொழுகையில தொழுகணும், அதே மாதிரி ஜும்மா நாளில் தொழுகணும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா, நரகவாசிகள் கிடக்குகின்ற பொழுது நரகத்துல, அப்ப சொர்க்கவாசிகள் பார்ப்பாங்க. அங்க அவங்க நினைக்கக்கூடிய வாகனத்திலாம் போவாங்க. சொர்க்கவாசிகள் அழகா குதிரையில போவாங்க, பறக்கக்கூடிய பறவையில போவாங்க. இப்படி அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, அழகான முறையில் சுற்றி திரிவார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க நரகத்துல கிடக்கக்கூடியவங்களை, என்னப்பா அது நீ ஏன் நரகத்துல கிடக்குற, என்ன காரணம், நீ நல்லா பார்த்தா உனக்கு நீலாம் நரகத்துக்கு போக மாட்டேல நான் நினைச்சேன் உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஏன் கிடக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களை யார் தான் இந்த அளவுக்கு நரகத்துல சேர்க்கக்கூடிய அளவுக்கு என்னதான் தீமை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொர்க்கவாசி கேட்கிறாங்க, மா சலக்க கஃபி சக்கர், இந்த சக்கரை என்ற நரகத்தினோட சேர்த்தது எது? அவங்க சொல்லுவாங்க நரகவாசிகள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைக்கு உணவளிப்பவராகவும் இருக்கவில்லை. வாழ்கின்ற காலத்துல நாங்கள் தொழுதுருக்கணும்பா, தொழாம இருந்ததுனால இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது என்பதாகலாம் அவங்க சொல்றாங்களே. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விளங்கி பார்த்தோமே ஆனால் நம்ம தொழுகையோட முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். இன்னும் சொல்ல போனா சில பேர் இருக்கிறாங்க தொழுகிறாங்க எல்லாம் தவிர அந்த தொழுகையை அவங்களுக்கு பயனில்லாத அளவுக்கு போயிடுது. என்ன காரணம் தெரியுமா, அவங்க அடிப்படையே தெரியாம இருப்பது தான். அடிப்படையே விளங்கியிருக்க மாட்டாங்க. என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னா, அவர் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கலிமா விளங்கியிருப்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லப்படக்கூடிய
அந்த கலிமாவின் அடிப்படையில் அவர் வாழ்ந்திருக்க மாட்டார். என்ன பண்ணியிருப்பாரு? தர்கா வழிபாடு இருப்பாரு, மோழுது ஓதி இருப்பாரு, அடுத்ததாக என்ன பண்ணிருப்பாரு? தாயத்தின் உள்ள தகடு போட்டிருப்பாரு, அது மீது நம்பிக்கை வச்சிருப்பாரு, ஜோசியம் பார்த்திருப்பாரு, சகுனம் பார்த்திருப்பாரு. இப்படியாக நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதெல்லாம் செஞ்சிருப்பாரு. அது செஞ்சுட்டே அவர் தொழுதிருப்பாரு. 40 வருஷம் தொடர்படியா தொழுதிருப்பாரு. அவரு போன்ற ஃபஜர் தொழுதுக்கு ஆள் கிடைச்சிருக்காது, அவர் போன்ற லுகர் தொழுதா இருக்காது, இப்படியாக ஜும்மா நாள் தொழுததாக தெரியாது. அந்த அளவுக்கு அவர் தொழுகையாளிப்பா என்றெல்லாம் பேர் வாங்கியிருப்பாரு. ஆனா அடிப்படை தெரியாம இதெல்லாம் செஞ்சிருப்பாரு. அடிப்படை இந்த இதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்றதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த இணைப்பான காரியங்களா இருக்கு பார்த்தீங்களா, அதை செஞ்சுக்கிட்டே தொழுதிருப்பாரு. அப்ப அதனால பரிமோசமான முறையில் போயிடுவாங்க. அப்ப இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாம் தவிர்த்து கொண்டு நாம் தொழுது வந்தமையானால் அது ஈடற்றம் உள்ளதாக அல்லாஹ்விடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொழுகையாக ஆளாக்கப்படும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் தவிர்த்திருப்பாங்க. இந்த இணைப்பான காரியம் சொன்னமே, தர்கா வழிபாடுல இருந்து தாயத்து நூல் தகடுல இருந்து அதெல்லாம் தவிர்த்திருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா நபி வழி பிரகாரம் தொழுகையை ஆளாக்கி இருக்க மாட்டாங்க. நபி கையை கட்டும் பொழுது என்ன செஞ்சாங்க? நெஞ்சில கட்டினாங்களா இல்லையா? அதெல்லாம் ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமான மனமல் இருக்கிறது. அவர்கள் நெஞ்சில கட்டி இருக்க மாட்டாங்க. அடுத்ததான் என்ன செஞ்சாங்க? அத்தையாத்தி இருப்புல விரல் அசைச்சாங்க. தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ் பாயித் பைன் ஓதுனாங்க. அதே போன்று அத்தையாத்தி இருப்புல கபூருடைய வேதனை விட்டும் தஜ்ஜாலுடைய சூழ்ச்சி விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி துவாலாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் செயல்படுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஓத மாட்டாங்க. இதெல்லாம் மாற்றமான முறையில் என்ன செய்வார்கள்? செய்து கொண்டு இருப்பார்கள். அப்ப அன்பிற்குரியவர்களை, அப்ப நபி வழி பிரகார தொழுகை அமைத்துக் கொள்ளாத வகையிலும் சில பேர் தொழுது வருவார்கள். அதுவும் பயன் கிடையாது. அப்ப நம்ம நபி வழி பிரகார தொழுகையை அமைத்துக் கொள்ளணும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸை அப்படி விட்டுருவாங்க. என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த அடிப்படையிலும் என்ன செய்யறது இல்லை, தொழுகை ஆளாக்குவது கிடையாது, அலட்சியப்படுத்தி விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்து நமக்கு ஆசை ஊட்டினார்களோ அதுபோன்று ஃபஜர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லாமே நமக்கு அழகான முறையில செயல்படுத்தக்கூடியவர்களாகவும், அதே போன்று நம்முடைய தொழுகைகளை ரசூல்லா எப்படி தொழுதார்களோ அது போன்று ஆளாக்கக்கூடியவர்களாகவும் அடிப்படை விளங்கி அந்த அடிப்படை ஏகத்துவத்தை கலிமாவின் அடிப்படையில முதல்ல அதை புரிந்து கொண்டு அடுத்ததாக கடமையாக தொழுகையை சரிவர நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாகும் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தார் அனைவர்களையும் இந்த உலகத்தில் உள்ள ஆண் பெண் முஸ்லிம்கள் அனைவர்களையும் ஆளாக்குவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது உரையில நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில முஸ்லிம்களை பிடிக்கல என்கின்ற அடிப்படையில் மார்க்கத்தை வளைத்து அவர்கள் இஷ்டத்திற்காக செயல்படுவதனால மக்களிடத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு குழப்பம் ஏற்படுது? என்னப்பா இது, இமாம்களே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறை சொல்கிறார்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறை சொல்கிறார்களே, மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறை சொல்கிறார்களே, இமாம் ஹம்பலி என்று சொல்லப்படக்கூடிய அவர்களையும் குறை சொல்கிறார்களே என்று மக்களிடத்தில் திரித்து அந்த குறை சொல்லுகிறார்கள் என்று அவங்கள மீது காழ்ப்புணர்ச்சியாக ஏற்படுத்தி அதனால சமுதாயத்திடத்துல தவறான ஒரு குற்றச்சாட்டாக ஆளாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இமாம்கள்லாம் நம்ம திட்டவே கிடையாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நம்ம திட்டுவது கிடையாது. அதே போன்று 4 இமாம்களையும் என்ன செய்யறது இல்லை, நாம் திட்டுவதும் கிடையாது. அந்த இமாம்கள் நடந்தது போன்று நீங்கள் நடங்கள். அந்த இமாம்கள் என்ன சொன்னார்களோ, எப்படி செயல்படுத்தினார்களோ அது போன்று நீங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பெயர்களால் அவர்களே மதுகவை பின்பற்றலையே. இமாம் அபு ஹனீஃபா என்று சொல்லப்படக்கூடிய அவங்க எந்த மதுகபும் கிடையாது, ஹனஃபி மதுகபும் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நான் ஷாஃபி மதுகப் என்று சொல்வது கிடையாது. மாலிக் இமாம் அவர்கள் நான் மாலிக் மதுகபை சேர்ந்தவன் என்று சொல்வது கிடையாது. இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னா நான் ஹம்பலி மதுகப் என்று சொன்னது கிடையாது. அப்ப அவர்கள் சொல்லாதது அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள், நாங்கள் ஒன்று சொல்லி இருக்க அது உங்களுக்கு தவறுதலாக தெரிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சொல்வது உங்களுக்கு சரியானதாக படுமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் சொன்னதை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்றாங்க. அவங்க கூட ரசூலாவை நீங்க பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லி தான் அவங்க சென்று இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பெயர்களாலேயே கட்டுக்கதைகளாக
அதே போன்று பின்னால வந்தவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க இந்த உலகத்துல வாழணும், அவங்க நிம்மதியான முறையில் இருக்கணும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய பெயர்களை திரித்து மதுகப் என்கின்ற என்பதாக உண்டாக்கி அது மூலமாக மக்களிடத்தில் குழப்பி அது தவறு என்பதாக நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் இமாம்கள் சொன்னதையும் ஆதாரத்துடன் எடுத்து காட்டுகின்ற பொழுது நம்மளை இந்த தவறான முறை சித்தரிக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் கட்டிமேடில் கூட கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணிடுறாங்க, தவறான முறையில் அவங்க பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆதாரத்துடன் மக்கள்களை நீங்க எல்லாமே வாங்க, நீங்க எங்களிடத்துல கேள்வி கேளுங்க, மதுஹப்னா என்ன, அதே போன்று இமாம்கள்னா யாரு, அந்த இமாம்கள் சொன்னது என்ன, அந்த இமாம்கள் சொன்னதை விட்டுவிட்டு இவர்கள் மதுஹப்வாதிகள் செயல்படுவது என்ன. அப்ப நாங்க இமாம்கள் குறை சொன்னது கிடையாது என்பதை தெல்ல தெளிவான முறையில நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறோம். நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 19ஆம் தேதி கட்டிமேட்ல பக்கீர் முகமது அல்தாஃபி என்று அந்த ஆலிமை கொண்டு நடத்தப்பட இருக்கிறது 6 மணிக்கு மாலையில. அதுல நீங்க எல்லாமே வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்க கேளுங்க. மதுஹப்னா என்ன, அதே போன்ற இமாம்கள்னா யாரு, இமாம்களை நீங்க குறை சொல்றீங்களா இல்ல குறை சொல்லாம இருக்கிறீங்களா, அதே போன்று அவங்க பெயரால திரிக்கப்படுவது எப்படிலாம் திரிக்கப்படுகிறது, எப்படிலாம் இந்த மதுஹப் நூல்கள் உருவானது என்கின்ற அடிப்படையில் நீங்கள் என்னென்ன சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறதோ எல்லாத்தையும் காரசாரமான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், கட்டிமேட்டுக்கு 19ஆம் தேதி மாலையில 6 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது அந்த சொற்பொழிவையும் கேட்டுட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன செய்வாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆலிம் சாக இருக்கக்கூடிய பக்கீர் முகமது அல்தாஃபி அவர்கள் உங்களுக்கு அழகான முறையில் பதிலளிப்பார்கள். ஆகவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் கட்டிமேடு 19ஆம் தேதி நாம் அனைவர்களும் ஒன்று குழுமம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய 2வது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.